சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது உலகம் முழுவதுமே போர் சூழ்நிலை அதிகரித்து வருகிறது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இஸ்ரேல் நாடு ஹமாஸ் போராளிகள் மீது அதிக அளவிலான தாக்குதலை நடத்தி அவர்களை ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பின்பு தற்பொழுது அடுத்த போராளி குழுவான ஹெஸ்புல்லா மீது தாக்குதலை ஆரம்பித்துள்ளதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். லெபனான் நாட்டில் உள்ள இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இந்த போரின் ஆரம்பத்திலிருந்தே செயல்பட்டு வந்தனர். ஆகவே அவர்களை ஒடுக்குவதற்காகவும் அவர்கள் இஸ்ரேல் மீது எந்த விதமான போர் ஆயுதங்களையும் ராக்கெட்டுகளையும் செலுத்தி இஸ்ரேலை தாக்கக்கூடாது என்பதற்காகவும் தற்போது இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போராளி குழுக்களின் மீது தாக்குதலை அதிக அளவில் நடத்தி வருகிறது பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் உள்ளது, ஆனால் ஈரான் நாட்டிடம் அணு ஆயுதம் இல்லை. அதை தற்போது தயாரிக்க முற்பட்டு வருகிறது. அதை தயாரித்து விடக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன்களை தயாரித்து மற்ற நாடுகளை பயமில்லாமல் அழித்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் ஈரானின் மீது அமெரிக்கா மற்ற அதன் தோழமை நாடுகளெல்லாம் பொருளாதார தடைகள் விதித்துள்ளது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். தற்போது யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியில் நடந்து வரும் வருடாந்திர கூட்டத்தில் பேசிய திரு நெதன்யாகு அவர்கள் ஈரானையும் அதன் பிராக்சி அமைப்புகளையும் நாங்கள் ஒன்று விடாமல் அழிக்காமல் விடமாட்டோம் என்று அந்த கூட்டத்தில் அவர் பேசினார். Iran directly attacked Israel from its own territory, firing 300 drones, cruise missiles and ballistic missiles at us. I have a message for the tyrants of Tehran. If you strike us, we will strike you. ஆகவே உலகம் முழுவதுமே இந்த போரின் தன்மை அதிகரித்து வருகிறது. உக்ரைன் ரஷ்யா போரில் நேட்டோ நாடுகள் உக்ரைனிற்கு அதிக அளவில் ஆதரவு கொடுக்காமல் இருப்பதற்காகவும் அவ்வாறு நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்த போரில் குதித்தால் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம், நேட்டோ நாடுகளையும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றில்லாமல் அழித்துவிடும் என்று ஏற்கனவே அணு ஆயுதங்களை தயார் நிலையில் நிறுத்தி வைத்துள்ளது ரஷ்யா என்பதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்கள். The updated version of the document proposes that aggression against Russia by any non-nuclear weapon state, but with the participation or support of a nuclear weapon state, should be regarded as a joint attack on the Russian Federation. The conditions for Russia's transition to the use of nuclear weapons are also clearly defined. We will consider such a possibility as soon as we receive reliable information about a massive launch of aerospace attack means and their crossing of our state border, meaning strategic or tactical aircraft, cruise missiles, drones, hypersonic missiles, and other aircraft. ஆகவே ஒவ்வொரு நாடும் அடுத்த நாடுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் அந்த நாடுகள் எதிரி நாடுகள் தங்கள் மீது போர் தொடுத்து விடக்கூடாது என்பதற்காகவும் பல வகைகளில் முயற்சிகள் செய்து வருகின்றன. நமது இந்தியாவும் அதே போன்று அணு ஆயுதங்களை தயாரித்து ஏற்கனவே வைத்துள்ளது. நண்பர்களே, 1974ஆம் ஆண்டு முதலில் நமது நாடு 6வது நாடாக அணு ஆயுத வெடிப்பு பரிசோதனையை செய்தது. அதன் பிறகு 1998ஆம் ஆண்டு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபோது 2வதாக அணு சோதனை நடத்தப்பட்டது. நண்பர்கள், 1974ஆம் ஆண்டு பொக்ரானில் இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனை. Today at 15:45 hours, India conducted 3 underground nuclear tests in the Pokhran range. 1998ஆம் ஆண்டு 2வது அணு ஆயுத பரிசோதனை நடந்த பின் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த அணு ஆயுதங்கள் எல்லாமே பிற நாடுகளை அச்சுறுத்துவதற்காகவும் அந்த நாடுகள் நம் மீது ஏதேனும் போர் தொடுத்தால் அல்லது ரசாயன ஆயுதங்கள் அல்லது பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி அவை நம் நாட்டினை தாக்க நினைத்தால் கடைசியாக இந்த அணு ஆயுதத்தை நம் நாடு பயன்படுத்தும் என ஏற்கனவே கூறியுள்ளது. முதலாக இந்தியா அணு ஆயுதத்தை எந்த நாட்டின் மீதும் பயன்படுத்தாது. ஆனால் அந்த நாடுகள் கெமிக்கல் வெப்பன்
பயாலஜிக்கல் வெப்பன் ஆர் அணு ஆயுதம் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தினால் நாங்கள் பதிலுக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என இந்தியா ஏற்கனவே ஒரு முடிவெடுத்து அறிவித்துள்ளார் நண்பர்களே, சீனாவிடம் 500க்கும் மேற்பட்ட அணு ஆயுத அமைப்புகள் உள்ளன என்று பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. பாகிஸ்தானிடம் 180 முதல் 200 வார்கட்ஸ், அதாவது தாக்குதல் ஆயுதம் இருக்கும் என்று கூறுகிறார்கள். நமது இந்தியாவிடம் ஏறக்குறைய 160 எண்கள் இந்த நியூக்ளியர் வார்கட்ஸ் இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. நண்பர்களே, ஒரு நாடு நியூக்ளியர் வெப்பன்களை வைத்திருந்தால் மட்டும் போதாது, அடுத்த நாடு அதை கண்டு பயப்படாது. இந்த நியூக்ளியர் வெப்பன் என்று சொல்லக்கூடிய இந்த அணு ஆயுதங்களை பிற நாடின் மீது 3 வழிகளிலும் ஏவக்கூடிய ஒரு தன்மையை ஒரு நாடு பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த நாடு மிக சிறந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ், அணு ஆயுத தடுப்பு அமைப்பு ஒன்றினை வைத்துள்ளது என்று நாம் கூற முடியும். இந்தியாவிடம் வான்வழியாகவும் தரையிலிருந்தும் கப்பல்களிலிருந்தும் பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு அணு ஆயுதங்களை அனுப்புவதற்கான வசதிகளை இந்தியா பெற்றுள்ளது. நண்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் 2024 மாதம் நமது நாடு மீண்டும் ஒரு அக்னி 4 மிசைல் ஒன்றினை பரிசோதனை செய்தது. நண்பர்களே, இது 11வது பரிசோதனை என்று கூறப்படுகிறது. அக்னி 4 மிசைலை பொறுத்தவரை அந்த மிசைல் எவ்வாறு செயல்படுகிறது, அது உடனடியாக கிளம்புகிறதா, சரியாக செல்கிறதா, அதில் உள்ள மோட்டார்கள் நன்கு வேலை செய்கின்றனவா, குறிப்பிட்ட இலக்கினை சரியாக சென்று அடைகிறதா, அங்கு அதில் பொருத்தப்பட்டுள்ள அணு ஆயுதம் சரியாக வெடித்து சிதறுகிறதா போன்ற பல வகையான சோதனைகளை அவ்வப்போது செய்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அப்பொழுதுதான் இந்த அணு ஆயுதம் தாங்கிய மிசைல் மிக தயாராக உள்ளது ஏவுவதற்கு என்று பொருள்படும். நண்பர்களே, ஆகவே வான்வழியாகவும் தரையிலிருந்தும் கப்பல்களிலிருந்தும் ஏவுவதற்கு தேவையான அனைத்து வகையான அணு ஆயுதங்களையும் அவற்றை அனுப்புவதற்கான பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய வழி தடங்களையும் நமது இந்திய அரசு பெற்றுள்ளது. ஏனென்றால் பாகிஸ்தான் மிக அருகில் உள்ளது. அவற்றிற்கு தனுஷ் 2 என்று சொல்லக்கூடிய மிசைலை, அணு ஆயுதம் தாங்கிய மிசைலை அனுப்பினால் போதுமானது. மிசைல் சென்று தாக்கக்கூடிய இடத்தை ஒன்றுமில்லாமல் அழித்து விடும். ஆனால் சீனா நாடு சற்று தொலைவில் உள்ளது. ஆகவே 4000 முதல் 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த சீனாவின் அனைத்து பகுதிகளையும் அளிக்கக்கூடிய வகையிலான இந்த அக்னி 4 மிசைல் ஏற்கனவே 11 முறை சோதனை செய்யப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த அக்னி 4 மிசைலானது இலக்கினை மிக சரியாக சென்று தாக்கியதாகவும் அதில் உள்ள அனைத்து வகையான பேராமீட்டர்ஸ்களும் மிக சிறப்பாக செயல்பட்டதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த மிசைல் 4000 முதல் 5000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. நண்பர்களே, நம்மிடம் அணு ஆயுதங்கள் மட்டும் இருந்தால் போதாது. அணு ஆயுதங்களை மிசைலில் பொருத்தி அவற்றை நாங்கள் ஆர்மியில் சேர்த்து வைத்துள்ளோம் என்று கூறுவது மட்டும் போதாது. இந்த அணு ஆயுதங்கள் நமக்கு ஒரு பிரச்சனை என்று கூறும்போது உடனடியாக அதை செலுத்தக்கூடிய நிலையில் தயாராக இருக்க வேண்டும். டிப்ளாய்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷனல் எபிலிட்டி என்று கூறுவார்கள். ஆகவே இந்த அக்னி 4 மிசைலை நாம் அடிக்கடி சோதனை செய்து கொண்டு சீனாவை தாக்குவதற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் நமது இராணுவம் செய்து வருகிறது. ஏனென்றால் இராணுவத்தை பின்வாங்கிக் கொள்கிறேன், எங்கள் படைகளை பின்வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு வந்த சீனா தற்போது அது அதிக அளவில் நடப்பதாக தெரியவில்லை. ஆகவே சீனாவை நாம் என்றுமே நம்பக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. ஆகவே நம்மிடம் சீனா அல்லது பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளும் சேர்ந்து தாக்க வந்தால் அவை முதலில் அணு ஆயுதத்தையோ அல்லது கெமிக்கல் வெப்பனையோ அல்லது பயாலஜிக்கல் வெப்பனையோ பயன்படுத்தி நமது இந்தியாவை தாக்க நினைத்தால் நாம் உடனடியாக எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு செகண்ட் அட்டாக் கேப்பபிலிட்டி என்று கூறுவார்கள். அதை நடத்துவதற்கு இந்த வகையான அணு ஆயுதங்கள் நமக்கு பயன்படும். நண்பர்களே, ஆகவே இந்த அணு ஆயுதங்கள் உள்ளது என்ற ஒரு பயம் எதிர்நாட்டுக்கு இருந்தால் அவர்கள் முதலில் தாக்குவதற்கு சற்று யோசனை செய்வார்கள். அதைத்தான் நாம் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் கேப்பபிலிட்டி என்று கூறுகிறோம். நண்பர்களே, வான்வழியாக சென்று தாக்குவதற்கு நம்மிடம் ஜாகுவார் விமானங்கள் உள்ளன, மிரேஜ் 2000 விமானங்கள் உள்ளன, ரஃபேல் விமானங்கள் தற்போது வாங்கி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மிரேஜ் 2000 வகையை சேர்ந்த விமானமானது
1650 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. ஜாகுவார் விமானங்கள் 1850 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று தாக்கக்கூடியது. ரஃபேல் விமானங்களை பற்றி நாம் கூற வேண்டியதில்லை. அவை 3500 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலாக சென்று தாக்கக்கூடிய விமானம். இந்த வகையில் வானிலிருந்து வான்வெளியாக சென்று தாக்கக்கூடிய நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் அணு ஆயுதம் நம்மிடம் 48 எண்கள் தயார் நிலையில் உள்ளது. அடுத்ததாக கடல் வழியாக சென்று தாக்க வேண்டும். கடலிலிருந்து நாம் நமது அணு ஆயுதங்களை அந்த நாடுகளுக்கு அனுப்பி நாம் அந்த நாடுகளை தாக்க வேண்டும். அதற்காக ஷிப் பேஸ்ட் நியூக்ளியர் மிசைல்ஸ் அண்டு சப்மரைன் லார்ஜ் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்ற 2 வகையான நியூக்ளியர் வார்ஹெட்களை செலுத்தக்கூடிய மிசைல் நம்மிடம் உள்ள நண்பர்களே. ஷிப் பேஸ்டு என்பது தனுஷ் 2 என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மிசைல். இது கப்பலிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று பாகிஸ்தானில் உள்ள அனைத்து பகுதிகளையுமே தாக்கக்கூடிய அளவிற்கு இந்த மிசைல் திறமை வாய்ந்தது. அதே போன்று SLBM என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பலிலிருந்து சென்று தாக்குவதற்கு நம்மிடம் K-15 என்ற ஒரு மிசைல் உள்ளது. இது 750 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது நண்பர்களே. அதே போன்று K4 என்ற SLBM சப்மரைன் லார்ஜ் பாலிஸ்டிக் மிசைல் நம்மிடம் உள்ளது. இது சுமார் 3500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. ஆக 3500 கிலோமீட்டர் வரை என்று கூறும் பொழுது இந்த மிசைலானது நியூக்ளியர் வார்ஹெட்களை தாங்கிக் கொண்டு அவை சீனாவின் சென்ட்ரல் சைனா வரை சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்த நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து மிக அதிக தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய SLBM வகை மிசைல்கள் தற்போது மீண்டும் சோதனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நண்பர்களே. ஆகவே நம்மிடம் சீனாவை தாக்குவதற்கு, அதனால்தான் சீனா சற்று அமைதியாக இருக்கிறது. நாம் இந்தியாவிடம் போருக்கு சென்றால் இந்தியா அணு ஆயுதத்தை கடைசியாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என்ற ஒரு எண்ணம் சீனாவிற்கு இருக்கிறது நண்பர்களே. ஏனென்றால் சீனா முதலில் அணு ஆயுதத்தை நம் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதி மீது அது செலுத்தி தாக்கிவிட்டால் உடனடியாக நாம் வான்வெளியாகவோ அல்லது தரையிலிருந்தோ நாம் நமது அணு ஆயுதங்களை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த நீர்மூழ்கி கப்பலிலிருந்து இந்த K-15 அவை மிக குறுகிய தொலைவு உள்ளது. K4 என்ற மிசைல் அணு ஆயுதங்களை இயங்கிக் கொண்டு மிக வேகமாக சென்று தாக்கக்கூடிய அமைப்பு நம்மிடம் உள்ளது நண்பர்களே. தற்போது சோதனை செய்யப்பட்டுள்ள இந்த அக்னி 4 என்ற மிசைலானது கன்வென்ஷனல் வார்ஹெட் மற்றும் நியூக்ளியர் வார்ஹெட் என்ற 2 வகையிலான ஆயுதங்களை தாக்கி செல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு மிசைல் நண்பர்களே. கன்வென்ஷனல் வார்ஹெட் என்றால் சாதாரண குண்டுகளை எடுத்து சென்று தாக்கக்கூடியது. நியூக்ளியர் வார்ஹெட் என்றால் அணு ஆயுதங்களை பொருத்தி ஏந்தி செல்லக்கூடிய மிசைல். ஆக இந்த 2 வகையான ஆயுதங்களையும் இந்த அக்னி 4 என்ற மிசைல் சென்று தாக்கும். 4000 முதல் 5000 கிலோமீட்டர் வரை சென்று இந்த அக்னி 4 மிசைல் சென்று தாக்கக்கூடிய திறமை வாய்ந்தது. இந்த வகையான மிசைல்கள் தற்போது தாக்குதலுக்கு தயாரான நிலையில் அவை உள்ளன நண்பர்களே. அதே போன்று SLBM வகை மிசைல்கள் எல்லாமே நம்மிடம் மீண்டும் மீண்டும் அவை மேம்படுத்தப்பட்டு அவற்றின் தாக்குதல் தொலைவு அதிகரிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று தரைவழியாக சென்று தாக்குவதற்கு நாம் மொபைல் லான்ச்சர்ஸ் என்று கூறுவோம். அந்த வகையில் நம்மிடம் அக்னி 2, அக்னி 3 என்ற 2 வகையான மிசைல்கள் உள்ளன நண்பர்களே. தரையிலிருந்து நாம் லான்ச்சர்கள் மூலம் இந்த மிசைல்களை அணு ஆயுதங்களை பொருத்தி நாம் தாக்க முடியும். அக்னி 2 என்பது 2000 முதல் 3500 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது. ஸோ பாகிஸ்தானின் அனைத்து பகுதிகளுமே இதில் உள்ளடக்கக்கூடியது. அக்னி 3 என்பது 3500 முதல் 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய மிசைல். இவற்றிலும் நாம் அணு ஆயுதங்களை பொருத்த முடியும். ஆகவே நமது இந்தியா 3 வழிகளிலும், வான்வழியாகவும், கடலிலிருந்தும், தரையிலிருந்தும் பிற நாடுகளை சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடம் அணு ஆயுதங்களை செலுத்துவதற்கு தேவையான வசதிகள் நம்மிடம் அதிக அளவில் உள்ளன நண்பர்களே. ஆகவே சீனா அல்லது பாகிஸ்தான் நம்மிடம் அணு ஆயுதங்களை அனுப்பலாம் என்றால் அவை சற்று யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. நாம் ஏற்கனவே 20 எண்கள் தனுஷ் 2 என்ற இந்த மிசைலை அணு ஆயுதம் பொருத்தி பாகிஸ்தான் எல்லையோரம்
தயார் நிலையில் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பாகிஸ்தானை எப்போதுமே நம்ப முடியாது. சிறு பிள்ளைத்தனமாக ஒரு அணு ஆயுதத்தை அனுப்பக்கூடும். அவ்வாறு அனுப்பிவிட்டால் நாம் மறுபடியும் அவற்றை தாக்குவதற்கான வசதிகள் நம்மிடம் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, இந்த 3 வழிகளிலும் நாம் செலுத்தக்கூடிய இந்த அணு ஆயுதம் தாங்கிய இந்த மிசைல்கள் பிற நாட்டிற்கு செல்லும்போது அவற்றின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று கூறுகிறோம் அல்லவா, அதாவது அந்த நாட்டிற்கு வரக்கூடிய எந்த விதமான ஆயுதமாக இருந்தாலும் அவற்றை தடுத்து அழிக்கக்கூடிய, அந்த நாட்டிற்கு உள்ளே வருவதற்கு முன்பாகவே அவற்றை தாக்கி அழிக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒவ்வொரு நாடும் வைத்துள்ளது. ஆகவே நமது இந்த மிசைல் அந்த எதிரி நாட்டின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீறி அவற்றுக்கு தெரியாமல் அவற்றிலும் ஊடுருவி சென்று இந்த அணு ஆயுதங்களை அந்த நாட்டின் மீது செலுத்த வேண்டும். இதற்காகத்தான் அடிக்கடி நமது மிசைல் சோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது செய்யப்பட்ட அக்னி 4 மிசைல் சிஸ்டத்தில் ஏற்கனவே உள்ள அந்த மிசைலின் உடல் பகுதியானது மாற்றப்பட்டு தற்போது அது அதிக திறன் வாய்ந்த அதிக அளவிலான வெப்பத்தை தாங்கக்கூடிய வகையிலான மெட்டீரியல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதிக ப்ரிசிஷன் கைடட், அதாவது எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்லக்கூடிய அளவிற்கான தொழில்நுட்பம் அவற்றில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அக்யூரசி, சரியான இடத்தில் சென்று தாக்குவதற்கான அந்த திறமையும் அவற்றில் மேம்படுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. ஆகவே இந்த வகையான மிசைல்கள் அடிக்கடி சோதனை செய்வதோடு மட்டுமில்லாமல் அவை நமக்கு பிரச்சனை என்றால் உடனடியாக செலுத்துவதற்கு தேவையான ஆப்ரேஷனல் ரெடினஸ் என்று கூறுகிறோம் அல்லவா, அந்த அளவிற்கு நமது இந்தியா ஏற்கனவே இந்த அணு ஆயுதங்களை தயாரித்துள்ளது நண்பர்களே. ஏற்கனவே 160 அணு ஆயுதம் உள்ளது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்மிடம் ஏற்கனவே ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய அளவிலான புளுட்டோனியம் 700 கிலோ அளவில் நம்மிடம் இருப்பு உள்ளதாகவும் இவற்றை பயன்படுத்தி மீண்டும் 210 எண்களுக்கு மேலான அணு ஆயுதங்களை உடனடியாக நாம் தயாரிக்க முடியும் எனவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே. ஆகவே நமது நாடு தற்போது 2வது வல்லரசு நாடாக வரக்கூடிய ஒரு தகுதியை அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தற்போது வல்லரசாக அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய நாடுகள் உள்ளன. சீனா வல்லரசாக ஆகிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்காவை சீனா போரில் தோற்கடித்து அனைத்து வகையிலும் மிக சிறந்த நாடாக, வல்லரசு நாடாக வர வேண்டும் என்று அது கருதி வருகிறது. ஆனால் வரும் காலங்களில் பல நாடுகளில் நடக்கக்கூடிய முன்னேற்றங்களை பார்த்தால் இந்தியா மிக விரைவில் ஒரு 10 வருடத்திற்குள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்று 2வது வல்லரசு நாடாகவோ அல்லது உலகத்திலேயே மிக சிறந்த வல்லரசு நாடாகவோ மாறக்கூடிய அளவிற்கான தகுதியை பெற்று வருகிறது என பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வருகின்ற நண்பர்களே. இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இன்றைய நியூஸ் சேனல் வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.